அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். எப்போவாவது காரசாரமாக சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த எறா தொக்கை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி 7-8 பூண்டு போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இதில் 3 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுடலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த பூண்டு தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். யூஸ்வலாகவே ப்ரானில் எந்த ரெசிபி பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். பட் ஒன் டைம் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான எறா தொக்கு செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இது அப்படி இருக்கும். இப்போது இதோட வாஷ் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த கேப்பில் கொஞ்சம் ப்ரான்ஸை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஏர் ஃப்ரையரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதோட டேஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இப்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா ப்ரானில் நல்லா தண்ணி விட்டுருக்கும். ஸோ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக மிளகு சீரகத்தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 10/10 ரேட்டிங் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.